இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தட்டை ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். அந்த தட்டை ரெசிபி அரிசியை ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் செஞ்சிட்ருக்கீங்களா? இதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்ய வேண்டியது இல்லைங்க. இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றத நான் இன்றைக்கி சூப்பராக சொல்லித்தர போகிறேன். அதுவும் எப்படி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் வந்து நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவு 3 கப் அளவுக்கு நான் வந்து அந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சேர்த்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலை அரைச்சிட்டு வந்த பிறகு இதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்துட்டு இதே வந்து அந்த மாவுலேயும் நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது அந்த பொட்டுக்கடலையை நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ அந்த மாவுலேயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது பொட்டுக்கடலைய அரைச்சி ஜலிச்சு எடுத்தாச்சு. இது வந்து 1 கப் அளவு இருக்கும். அது வந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 6 காஞ்ச மிளகா, 10 பல்லு பூண்டு இது 2த்தையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது 3த்தையும் சேர்த்து மூடியை க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாவில் வந்து அந்த அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் தான் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போது வெண்ணெயை 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் வெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ இந்த மாவுலேயே வந்து இதை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாவு எல்லாமே வந்து ட்ரையாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்க ஈரம் எல்லாமே வந்து இதுவானதுக்கப்புறம் நான் சுடு தண்ணி எடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். அது வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு நான் வீட்டில் வந்து இது ஃபுட் பேக் பண்ணுற ஷீட்டு தான். அந்த ஷீட்டில் வந்து ஆயில் தடவி இந்த பால்ஸ் எல்லாமே அதில் வச்சுக்க போகிறேன். உங்ககிட்ட தட்டை ப்ரெஸ் பண்ணுற இது இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்பக்கம் வந்து திருப்பி இதில் ஆயில் தடவிட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்கள். சூப்பராக வந்து தட்டையோட ஷேப் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் நான் எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு தட்டையாக வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம தட்டையை வந்து திருப்பி போடணும். அதுக்குள்ளே வந்து நம்ம திருப்பி போடக்கூடாது. இப்போ இது எல்லாமே சூப்பராக ரெடி ஆகட்டும். இப்போ இந்த தட்டையை வந்து திருப்பி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இது தனியாக எடுத்து ஒரு பவுலில் வந்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா தட்டையும் வந்து இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எல்லா தட்டையும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. எந்த அளவுக்கு முருகலாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு முருகலாக வந்து செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிமேல் வர தீபாவளிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த ரெசிப்பியை செஞ்சு கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்குங்க. கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் வைஷஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க.